ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்கோர் கிளவர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் நிலா அண்ட் நான் உங்கள் சிபி. நாங்க 2 பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்களுக்காகவே கரண்ட் அஃபேர்ஸை எளிமையா ஃபன்னா கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு டேட் செப்டம்பர் 18, 2025. இன்னைக்கு ஒரு நியூஸை தெரிக்க விடலாமா நிலா? கண்டிப்பா சிபி. பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நாங்க டிஸ்கஸ் பண்ற இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அந்த பிடிஎஃப் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மத்த சோர்சஸ் மாதிரி வழவழன்னு இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஆமாங்க. சோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நிலா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நேஷனல் நியூஸ். முதல் நியூஸ் என்ன? முதல் நியூஸ், ஆனா ரொம்ப முக்கியமான நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஓபிஎம் பாப்பி கல்டிவேஷனுக்கான ஆனுவல் லைசன்சிங் பாலிசியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கிராப் இயர் 2025-26க்கானது. இது மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு கவர் ஆகும். ஓபிஎம் பாப்பிய இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? மெடிக்கல் பர்பஸ்க்கு தானே? எக்ஸாக்ட்லி சிபி. இந்த பாலிசியோட எய்மே மெடிக்கல் அண்ட் பாலியேட்டிவ் கேருக்கு தேவையான ஆல்கலாய்ட்ஸ் ப்ரொடக்ஷனை பேலன்ஸ் பண்றது தான். பாலியேட்டிவ் கேர்னா சீரியஸ் இல்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கற சப்போர்ட்டிவ் கேர். இந்த தடவை கல்டிவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி 1.21 லேக் ஃபார்மர்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்க போறாங்களாம். இது போன வருஷத்தை விட 23.5% அதிகம். வாவ், 23.5%? தட்ஸ் a big jump. அப்போ லைசன்ஸ் வாங்க என்ன எலிஜிபிலிட்டி? குட் கொஸ்டின். ஆல்ரெடி கல்டிவேட் பண்ற ஃபார்மர்ஸ்க்கு ஹை மார்ஃபின் yield, அதாவது MQYM 4.2 kg per hectare ஆர் அதுக்கு மேல இருக்கணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஃபார்மர்ஸ், அதாவது 900 kg per hectare அன்லான்ஸ்ட் பாப்பி ஸ்டாக் மேல ஈல்டு எடுத்தவங்க ட்ரெடிஷனல் ஓபிஎம் கம் கல்டிவேஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சோ பெர்ஃபார்மன்ஸ் இஸ் த கீ. போன வருஷம் பிரிஸ்கிரைப்ட் MQY ஆஃப் 800 kg per hectare மீட் பண்ணாத ஃபார்மர்ஸ்க்கு லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் ஜிகே பாயிண்ட் இருக்கு. என்னது அது? UN சிங்கிள் கன்வென்ஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் 1961 படி கம் ஓபிஎம் ப்ரொடியூஸ் பண்ண லீகலி ஆத்தரைஸ்ட் ஒரே நாடு நம்ம இந்தியா தான். ஆல்சோ மத்திய பிரதேஷ்ல இருக்கிற நெய்முச் ஆல்கலைட் ஃபேக்டரிக்கு இந்த வருஷம் WHO குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. சூப்பர் பாயிண்ட் சிபி. அடுத்த நியூஸ்க்கு போலாமா? யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் UAEக்கு விசிட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா எஜுகேஷன்ல பைலேட்ரல் கார்ப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணவும் இனோவேஷனை ப்ரொமோட் பண்ணவும் தான். ஓ, UAE விசிட். அங்க என்னெல்லாம் பண்ணாரு? அவர் அபுதாபில இருக்கிற IIT டெல்லி கேம்பஸ்ல இந்தியாக்கு வெளியே ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல ஹோஸ்ட் செய்யப்படுற முதல் அடல் இன்குபேஷன் சென்டரை இனாகுரேட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 புது அகாடமிக் ப்ரோக்ராம்ஸும் லான்ச் பண்ணிருக்காரு. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அது? ஒன்னு டாக்டர் ஆஃப் பிலாசபி PhD இன் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இன்னொன்னு பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி BTech இன் கெமிக்கல் இன்ஜினியரிங். இதோட சேர்த்து UAEல இருக்கிற 12 CBSE ஸ்கூல்ஸ்ல அடல் டிங்கரிங் லேபையும் இனாகிரேட் பண்ணிருக்காரு. ஆசம். வேற ஏதாவது ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரா? ஆமா சிபி. துபாயில இருக்கிற இந்தியன் கான்சுலேட்ல ஏக் பேட் மாங்கே நாம் பிளான்டேஷன் டிரைவ்ல கலந்துகிட்டு கஃப் மரங்களை நட்டிருக்காரு. கஃப் மரங்கள் UAEயோட நேட்டிவ் ட்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் மத்திய பிரதேஷ்ல இருந்து. PM நரேந்திர மோடி அவர்கள் தார்ல சில டெவலப்மெண்ட் ஒர்க்ஸுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு சிலதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமானது இந்தியாவோட முதல் PM மித்ரா பார்க். PM மித்ராவா? அப்படின்னா PM மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் பார்க். இது தார்ல 2150 ஏக்கர்ல அமைய போகுது. இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். கிரேட். வேற என்ன கேம்பெயின்ஸ் லான்ச் பண்ணாரு? ஸ்வஸ்த் நாரி சஷக்த் பரிவார் அண்ட் 8th ராஷ்ட்ரிய போஷன் மாஹ் கேம்பெயின்ஸை லான்ச் பண்ணியிருக்காரு. ரூரல் ஏரியால இருக்கிற பிரெக்னன்ட் விமனுக்கு மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் பத்தி அவேர்னஸ் கொடுக்க சுமன் சகி சாட் பாட்டம் லான்ச் பண்ணியிருக்காரு. வெரி யூஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ். ஆமாம். அதோட மாநிலத்துக்கான 1 கோடியாவது சிக்கிள் செல் ஸ்கிரீனிங் அண்ட் கவுன்சிலிங் கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆதி கர்மயோகி அபியானுக்கு கீழே மத்திய பிரதேஷ்காக ஆதி சேவா பர்வையும் லான்ச் பண்ணியிருக்காரு. இது ட்ரைபல் பிரைடையும் நேஷன் பில்டிங்கையும் இணைக்கிற ஒரு முயற்சி. சூப்பர் சிபி. இப்போ ஒரு சின்ன பிரேக். நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு அருமையான விஷயத்த சொல்லியே ஆகணும். சொல்லுங்க நீலா.
நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதுல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சத வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அப்சல்யூட்லி, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக் அது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவை உங்களுக்காகவே கொண்டு வரோம். இந்த பாட்காஸ்ட் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் இந்த பாட்காஸ்ட்க்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பேக் டு பிசினஸ். இப்போ எக்கானமி நியூஸ். ஓகே, டாடா அசெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு IFSCA கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்ரூவல் அது? குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் IFSCல டாடா இந்தியா டைனமிக் எக்விட்டி ஃபண்டை லான்ச் பண்றதுக்கு தான். இது குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியாவோட ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றத சுலபமாக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $500. நைஸ். IFSCயோட ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் சொல்லுங்க பாப்போம். Chairman K. Rajaraman, headquarters Gift City, Gujarat and established in 2020. Perfect-ஆ? பெர்ஃபெக்ட். அடுத்தது SHORE ப்ராஜெக்ட். வேர்ல்ட் பேங்க் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக $648 மில்லியன் ஃபண்டிங் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. SHORE ப்ராஜெக்ட்னா என்ன சிபி? SHOREனா ஆக்சலரேட்டிங் கோஸ்டல் கம்யூனிட்டி ரெசிலியன்ஸ் அண்ட் தி எக்கானமி. இந்த ப்ராஜெக்ட் நம்ம தமிழ்நாடுலையும் கர்நாடகாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இந்தியாவோட கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் ஃபேஸ் பண்ற பொல்யூஷன், எரோஷன், லைவ்லிஹுட் மாதிரி பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றது தான் இதோட நோக்கம். இது $850 மில்லியன் ப்ரோக்ராமோட இனிஷியல் ஃபேஸ். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரி, பேங்கிங் நியூஸ்ல என்ன இருக்கு? RBI வந்து ஃபோன்பேக்கு 21 லட்சம் மானிட்டரி பெனால்டி போட்டிருக்காங்க. ஐயோ, எதுக்கு ஃபைன்? ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலேட்டட் ரெகுலேட்டரி நார்ம்ஸை வயலேட் பண்ணதுக்காக. ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். கரெக்ட் தான். நெக்ஸ்ட், அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரி. அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டும் ஒரு 5-year MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOU எதுக்காக? எக்கனாமிக் டிப்ளோமசி, ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி குளோபல் பாலிசி இஷ்யூஸ்ல கொலாபரேட் பண்றதுக்காக. ஓகே, இன்டர்நேஷனல் நியூஸ்ல ஒரே ஒரு அப்டேட். நார்வேயோட பிரைம் மினிஸ்டரா ஜோனஸ் கார் ஸ்டோரே ரீஎலெக்ட் ஆகியிருக்காரு. இது அவரோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம். இந்த பேரை எக்ஸாம்ல கேட்டா ஞாபகம் வச்சுக்கணுமே. ஜோனஸ் கார் ஸ்டோரே. சரி, டிஃபென்ஸ் நியூஸ். பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் UKவை சேர்ந்த விண்ட் ரேசர்ஸ் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஹெவி லிஃப்ட் அல்ட்ரா UAV இந்தியால இண்டிஜினைஸ் பண்ணி டெப்ளாய் பண்றதுக்கு. UAVனா ட்ரோன் தானே? அதோட கெப்பாசிட்டி என்ன? இது சாதாரண ட்ரோன் இல்ல, இது ஒரு அட்டானமஸ் கார்கோ ட்ரோன். 1050 கிலோ பேலோட 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கிட்டு போகுமா. வாட்? 150 கிலோனா ஒரு மனுஷனையே தூக்கிட்டு போயிடலாம் போலியே. அமேசிங். பிசினஸ் நியூஸ்ல என்ன இருக்கு? TCS, அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், CDAC கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. CDACனா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்? இந்தியாவோட சாவரின் கிளவுட் ஏகோசிஸ்டமை பில்ட் பண்றதுக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நாட்டோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணி குளோபல் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை நம்பி இருக்கிறத குறைக்கிறதுக்கு தான். சூப்பர் மூவ். CDAC பத்தின ஸ்டாட்டிக் டீடைல்ஸ். டைரக்டர் ஜெனரல் மகேஷ் எதிராஜன், established in 1988, and it works under the Ministry of Electronics and Information Technology. Got it. CCI approvals பத்தி 2 சின்ன நியூஸ் இருக்கு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து PNC இன்ஃப்ராடெக் லிமிடெட் வந்து ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் லிமிடெட அக்வயர் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. மினிமம் 95 to 100% ஷேர்ஸ். இன்னொரு அப்ரூவலும் JSW பெயிண்ட்ஸ் லிமிடெட் அக்ஸோனோபிள் இந்தியா லிமிடெட்ல 75% ஸ்டேக் வரைக்கும் அக்வயர் பண்ண CCI அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். ஆஸ்ட்ரோஸ்கேல் ஜப்பான் நிறுவனம் நம்ம NSIIL கூட ஒரு லான்ச் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன மிஷன் அது? SSC-J1, அதாவது இன்சிட்டு ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் ஜப்பான் 1 மிஷன். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லோ எர்த் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கிற பெரிய டிஃபென்ஸ் சேட்டலைட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணும். அதாவது ஸ்பேஸ்ல இருக்கிற குப்பையை பத்தி ஆராயும். இது எப்போ லான்ச் ஆகுது? 2027ல ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து PSLV ராக்கெட் மூலமா லான்ச் பண்ண ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. NSIIL வந்து இஸ்ரோவோட கமர்ஷியல் ஆர்ம். இதோட CMD ராதாகிருஷ்ணன் குரைராஜ் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு. அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல கௌரங்கலால் தாஸ் அவர்கள் சவுத் கொரியாவுக்கான இந்தியாவோட அடுத்த அம்பாசிடரா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ஆபிச்சுரி நியூஸ். மேகாலயாவோட முன்னாள் முதலமைச்சர் DD லப்பாங் அவர்கள் தன்னோட 93வது வயசுல காலமாயிட்டாரு. அவர் 1992க்கும் 2010க்கும் இடையில 5 முறை CM-ஆ இருந்திருக்காரு. 5 times, a great leader indeed.
சரி, இறுதியா ஒரு இம்பார்ட்டன்ட் டே பத்தி பார்த்துடலாம். வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. இது செப்டம்பர் 10ஆம் தேதி அப்சர்வ் பண்றாங்க. 2025க்கான தீம் சேஞ்சிங் த நேரேட்டிவ் ஆன் சூசைட். கால் டு ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். இதை அப்சர்வ் பண்றது WHO 2003ல இருந்து அப்சர்வ் பண்றோம். இதுக்குன்னு சில சிம்பிள்ஸ் கூட இருக்கு இல்லையா? ஆமா சிபி, செமிகாலன் சிம்பிளும் ஆரஞ்ச் அண்ட் yellow ரிப்பனும் இதோட சிம்பிள்ஸ். சூப்பரா, எல்லா நியூஸையும் கவர் பண்ணிட்டோம் நிலா. ஆமா சிபி, ஆனா படிச்சதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்கு தானே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஃப்ரெண்ட்ஸ், தினமும் இரவு 8 மணிக்கு எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல கலந்துக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. ஆமாங்க, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உடனே டெலிகிராம்ல CA லீக் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் செஷன்ல சந்திப்போம். Until then, stay curious, stay clever. Bye bye.